ஹலோ மக்களே, என்னோட டேஸ்ட்டில் எப்படி கிச்சடி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே வடைச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, லைட்டாக உளுந்தப்பருப்பு நான் போட்டிருக்கேன், அது தெரியாது. அப்புறம் 4 முந்திரி, 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக் அப்படின்னு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வணங்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் கேரட் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க, அது போட்டால் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதுக்காக நான் போடலை. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கட்டி சேராமல் கலக்கணும். ஓகே, அதுதான் மெயின். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடல சாம்பார் வச்சுருந்தேன், அது கூட சேர்த்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. கடல சாம்பாரோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் போடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ, பாய்.